அனைவருக்கும் வணக்கம். உண்மை செய்திகள் உடனுக்குடன் கிடைக்கணும்னா, மறக்காம நம்ம சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் சேர்த்து பிரஸ் பண்ணிக்கங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோவ தொடர்ந்து முழுமையா பாருங்க. இன்று வெளியான 10 முக்கிய அறிவிப்புகள இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். பள்ளி கல்விக்கு 44,527 கோடி ஒதுக்கீடு. சூப்பர் கிளீன் சூப்பர் கேம்பஸ் திட்டம் 139 கோடியில் செயல்படுத்தப்படும். முதல் கட்டமாக 10,000 அரசு பள்ளிகளில் குடிநீர், கழிப்பறை மற்றும் 24 மணி நேர பாதுகாப்பு வசதிகள் மேம்படுத்தப்படும். 2,132 கோடியில் 3,734 அரசு பள்ளிகளின் கட்டமைப்பு நவீனப்படுத்தப்படும். மாணவர்களுக்கு இலவச சைக்கிள், ஹெல்மெட் மற்றும் தண்ணீர் பாட்டில். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 11ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு நவீன சைக்கிள் வழங்கப்படும். கல்லூரி முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினி. கல்லூரிகளில் முதலாம் ஆண்டு படிக்கும் மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினிகள் வழங்குவதற்காக 2,000 கோடி ஒதுக்கப்பட்டு உள்ளது. அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு தங்க மோதிரம். அரசு மருத்துவமனையில் பிறக்கும் குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் வழங்கும் புதிய திட்டம் அறிவிக்கப்பட்டு உள்ளது. சாலை மேம்பாட்டுக்கு 21,524 கோடி. நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறைக்கு 21,524 கோடி ஒதுக்கப்பட்டு உள்ளது. மாநில நெடுஞ்சாலைகள் 4 வழிச்சாலைகளாக விரிவுபடுத்தப்படும். புதிய வழிச்சாலைகள் மற்றும் பாலங்கள் அமைக்கப்படும். ஊராட்சி சாலைகள் மாவட்ட சாலைகளாக மேம்படுத்தப்படும். மோசமாக பராமரிக்கப்பட்ட சாலைகளை சீரமைக்க ரூபாய் 2,500 கோடி ஒதுக்கப்பட்டு உள்ளது. நடுத்தர குடும்பங்களுக்கான மை ஹோம் வீடு திட்டம். வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை 8,852 கோடி ஒதுக்கப்பட்டு உள்ளது. நடுத்தர வருமான குடும்பங்கள் மற்றும் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு குறைந்த விலையில் வீடு கட்டி தரப்படும். 7 ஆண்டுகளில் 1,00,000 வீடுகள் கட்ட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு உள்ளது. சென்னை மெட்ரோ ரயில் 3 புதிய வழித்தடங்களுக்கு முன்மொழிவு. சென்னை மெட்ரோ ரயிலை மேலும் விரிவுபடுத்த மத்திய அரசிடம் 3 புதிய வழித்தடங்கள் முன்மொழியப்பட்டுள்ளன. சென்னை விமான நிலையம் முதல் கிளாம்பாக்கம், கோயம்பேடு முதல் பட்டாபிராம், பூந்தமல்லி முதல் சுங்காச்சத்திரம் வரை மெட்ரோ திட்டங்கள் முன்மொழியப்பட்டு உள்ளன. சென்னை கூவம் மற்றும் அடையாறு ஆறுகள் சீரமைப்பு. நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறைக்கு 29,863 கோடி ஒதுக்கப்பட்டு உள்ளது. கூவம் மற்றும் அடையாறு ஆறுகளை சீரமைக்க உலகளாவிய ஒப்பந்த புள்ளிகள் கோரப்படும். சிங்கப்பூர், சியோஸ் போன்ற நகரங்களின் ஆற்றங்கரை மேம்பாட்டு திட்டங்களை மாதிரியாக கொண்டு திட்ட அறிக்கை தயாரிக்கப்படும். மாற்றுத்திறனாளிகளின் நலனுக்காக 1,485 கோடி ரூபாய். செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான நவீன உதவி உபகரணங்களின் விலையில் 50% வரை நிதியுதவி வழங்கப்படும். அதிகபட்சமாக ஒருவருக்கு ரூபாய் 30,000 வரை நிதியுதவி கிடைக்கும். விளையாட்டு மற்றும் இளைஞர் நலனுக்காக 1,051 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. ரூபாய் 50 கோடியில் 10 சிறப்பு ஒலிம்பிக் பயிற்சி மையங்கள் அமைக்கப்படும். அரசு பள்ளிகளில் வகுப்பு நேரத்திற்கு பிறகு தினமும் 1 மணி நேரம் விளையாட்டு மற்றும் உடற்பயிற்சி கட்டாயமாக நடத்தப்படும். மேலும் இது போன்ற முக்கிய அறிவிப்புகள் உங்களுக்கு கிடைக்கணும்னா, மறக்காம நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.